பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் இதயா அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்து விட்டு சென்றார். அதில் கூட்டணி அரசு என்று கூறியிருந்தார். 5 நாட்களுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அரசு அல்ல கூட்டணி ஆட்சி என்று குறிப்பிட்டார். இதில் என்ன பொருள் படுதுன்றதே புரியாத விவாதங்கள்லாம் தொலைக்காட்சிகளில் போயிட்டு இருந்தது. இந்த சூழலில் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் தம்பிதுரை இன்னைக்கு கூட்டணி ஆட்சி என்பதே தமிழ்நாட்டுக்கு சரிபட்டு வராது, இதுவரைக்கும் இருந்ததில்லை, இனி இருக்க போகிறதில்ல, 2006 அப்படி ஒரு சூழல் வந்தப்போ கூட கருணாநிதி ஒத்துக்கல அப்படின்னாரு. இது வாக்குகள் குறையாது இதனால அப்படின்றாரு. ஆனால் இந்த வாக்குகள் அடிப்படையில் தான் கூட்டணி ஆட்சி இல்லைன்றதுக்காக சொல்ல வராங்களா? என்ன காரணங்களால் இவ்வளோ குழப்பம்? ஒரு கூட்டணியை அறிவித்தாச்சு, அறிவிக்கும் போதே கூட்டணி அரசு என்று சொல்லிட்டாங்க, அதுக்கிடையில் ஏன் இவ்வளோ குழப்பங்கள் இருக்குது? இல்லை, ஒரு வார்த்தைகள் சில நேரத்தில் அப்படி தான் இருப்பீங்க. கூட்டணி அரசுனா என்டிஏ கூட்டணியின் அரசு அமையும் அப்படின்னா அது கூட்டணி அரசுன்னு அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டியதில்லை. அந்த கூட்டணியின் அரசு அது அதிமுக அரசாகவே இருக்கலாம் முழுமையாக, அப்படியும் அதை பொருள் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை கூட்டணி அரசு அப்படின்னு ரெண்டையும் இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து சொல்லிட்டோம்னா அவங்க கூட்டணி எல்லோரும் பங்கு பெறுகிற அரசு அப்படின்னும் அதை பொருள் கொள்ளலாம். அதனால் அது 2 பேர் சொல்கிறதையுமே நம்ம அவங்கவுங்களுக்கு சாதகமாக சொல்கிறாங்கன்னு எதிர்பார்த்துக்கலாம். ஆனால் இதில் நயினார் நாகேந்திரன் இதில் பட்டும் படாமலும் விலகி நிற்கிறாரு. அதனால் நம்ம அவங்க அழுத்தம் கொடுக்கல அப்படின்றத பார்த்துக்கலாம். அப்போ அவர் எடப்பாடியார் சொல்கிறது தான் அங்கே எடுபடுது அப்படின்றத பார்த்துடலாம். தம்பித்துறை சொல்கிறது அதில் எடுபடுதுன்றதை நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இது மாதிரியான கேள்வி இந்த கூட்டணி அரசுன்றதில் அவ்வளோ என்னை தொந்தரவு பண்ணாதீங்கன்ற மாதிரியான வேண்டுகோளை திரு நயினார் வைக்கிறாரு. இதை நம்ம இது எம்பராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ உண்மையிலேயே அங்கே ஒரு டிரான்ஸ்லேஷன் வேறு நடந்துச்சு. அமித்ஷா ஹிந்தியில் சொல்கிறாரு, அதை ஸ்ரீகாந்த் தமிழில் சொல்கிறாரு. ஸோ அதில் சின்ன ஒரு இது இருக்கலாம். அவங்க நினச்சது ஒருவேளை கூட்டணி, இந்த கூட்டணி போட்டியிடுது, அந்த கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் அதிமுக ஆட்சியாக கூட இருக்கலாம், அல்லது இப்போ கூட்டணி பங்கு பெறுகிற ஆட்சியாக இருக்கலாம். அது ஒருவேளை முடிஞ்ச பிறகு கூட தெரியலாம். ஏன்னா ஒருவேளை சிங்கிள் மெஜாரிட்டியாக வரலன்னு வைங்க ஏடிஎம்கே, அப்போ வேறு வழி இல்லை, கூட்டணி ஆட்சி அமைஞ்சாயிடணும். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் ஏற்கனவே 2006 திமுக மைனாரிட்டி அரசு, அந்த 5 ஆண்டுகளும் செல்வி ஜெயலலிதா மைனாரிட்டி திமுக அரசு, மைனாரிட்டி திமுக அரசுன்னு எல்லாரும் மூளையிலே பதிச்சு விட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த ஆட்சி இருந்துச்சு. அந்த மைனாரிட்டி அரசு இருந்தப்போ கூட வரலன்றது உண்மை. ஆனால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்றத நம்ம மாற்ற முடியாது, வரலாற்றை மாற்ற முடியாது, உண்மை. ஆனால் இனிமேல் வரக்கூடாது, இருக்கவே இருக்காது, சாத்தியமில்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா கட்சிகளுமே, இப்போ நான் சமீபத்தில் மாணிக் தாகூர் எம்பி, காங்கிரஸ் எம்பியை பேட்டி எடுத்தேன். அவர் மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி, அதை தான் தலைப்பாக வச்சுருக்கேன் நான். அதுதான் இனிமேல் நடக்கணும், அதுதான் எதிர்பார்ப்புன்னு இதிலேயே சொல்கிறாங்க, திமுக கூட்டணியிலேயே. ஏன்னா விடுதலை சிறுத்தைகளும் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கு, இந்த மாதிரி ஒரு கூட்டணியை நோக்கி இனிமேல் தமிழகம் நடைபோட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி. அதனால் எல்லா கட்சிகளுக்குமே வெறும் கூட்டணியில் ஒரு 6 சீட் கொடுக்குறாங்க, அதோடு நம்ம கிளம்பி போயிடணும், அவ்வளோதான், தேர்தல் முடிஞ்சால் போயிடணுன்ற மாதிரி இல்லாமல் அதிகாரத்தில் நம்ம பங்களிப்பு இருக்கணும், தத்தம் கொள்கைகளை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் வரணும் அப்படின்ற ஆசை எல்லா கட்சிகளுக்குமே இருக்கும். அதனால் அது இந்த கூட்டணி அந்த கூட்டணியில் எல்லா கூட்டணிகளுக்கும் அந்த ஆசை இருக்கும். ஆனால் இந்த சிங்கிள் மேஜர் பார்ட்டிக்கு அந்த கொடுக்க மனசு வராது. ஏன்னா அவங்க தான் ஒரு சுயமாக செயல்படணும், அங்கங்கே ஒரு முட்டுக்கட்டை வைப்பாங்க. அப்படி நிறைய கூட்டணி ஆட்சிகள் கலைஞ்சும் போயிருக்கு. ஜெயலலிதாலாம் ஆதரவு கொடுத்து கூட்டணி ஆட்சியாக மலர்ந்து அது வெகு குறுகிய காலத்திலேயே கலைஞ்சு போச்சு. அது மாதிரி நிறைய கூட்டணி ஆட்சிகள், ஜனதா பார்ட்டி அந்த மாதிரி நிறையா கூட்டணி ஆட்சிகள் கலைஞ்சு போனதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மக்கள் எப்படி தீர்ப்பளிக்க போகிறாங்க? நீங்கள் ஒரு 150 சீட்டு அல்லது 140 சீட்டு அதிமுக வெற்றி பெற்று அவங்க 120க்கு மேலே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க கூட்டணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அந்த மாதிரி இப்போ தேர்தலுக்கு முன்னாடியே அப்படி நெருக்கடி, ஒப்பந்தம், கையெழுத்து போடுங்க, கூட்டணி ஆட்சி தான், நீங்கள் சிங்கிள் பார்ட்டியாக வந்தாலும் எங்களுக்கெல்லாம் மந்திரி சபையில் இடம் தரணும் அப்படின்ற மாதிரியான அழுத்தம் கொடுத்து கையெழுத்து வாங்கி ஒப்பந்தம் போட்டு வச்சுருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அப்படி இல்லை இது வரைக்கும். அதனால தான் 2 பேரும் முரண்பட்டு பேசுகிறாங்க. அதனால் இது மக்கள் தீர்ப்பு தான் கடைசியில் இந்த கூட்டணி அரசை நிர்ணயிக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லை, மக்கள் தீர்ப்புன்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சி என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. ஏன்னா நம்ம தேர்தல் பிரச்சார காலகட்டங்களில் பிரச்சார யுத்திகளிலே சொல்லும்போது நிலையான ஆட்சி அப்படின்றதெல்லாம் கூட ஒரு முழக்கமாக சொல்லிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். அப்படி மக்களுடைய மைண்ட் செட் ஒரு சிங்கிள் மெஜாரிட்டி பார்ட்டி இருக்கணும், கூட்டணி ஆட்சி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் மக்கள் இல்லை, அதற்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு இவர்கள் எடப்பாடி தரப்பில் இப்படி சொல்கிறாங்கன்றது எடுத்துக்கலாமா? ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் இப்போ 2006 கொடுத்துருக்காங்களே மைனாரிட்டி ஒரு கவர்மெண்ட்டை,
ஆனால் அந்த அந்த காலகட்டத்தில் அப்படியான சலசலப்பு எதுவும் இல்லை. அதாவது ஆட்சி ஆதரவு வாபஸ், ஆதரவு இருக்குது இப்படின்ற அந்த காலகட்டத்தில் எதுவும் இல்லாமல் 5 ஆண்டுகள் முழுமையாக அப்படியே அது வந்து காங்கிரஸ் பண்ண தியாகம் தான் சொல்லணும். காங்கிரஸ் பண்ண பாமக அதற்கு முன்பாக ஆதரவு சொல்லிட்டாங்க, அவங்களும் சொல்லிட்டாங்க. அதான் அதனால அங்கே வேலை சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்கள் இருந்திருக்கலாம். எப்பயுமே ஒரு கட்சியில் இருக்கும்போது அந்த கட்சி தலைமை வந்து தன்னிடத்துல இருக்க ஒருத்தன் போய் மந்திரி ஆகிறத விட தனக்கு ஒரு பலன் நேரடியாக இருந்துச்சுன்னா அது பரவாயில்லன்னு நினைக்கக்கூடிய மனோபாவம் தமிழக அரசியலில் இருக்குது. அதனால் நீங்கள் சீட்லேயே அப்படி தான், நீங்கள் வந்து 20 சீட் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் வந்து ஏங்க நீங்கள் 5 சீட்டு வாங்கிக்கோங்க, நாங்கள் 10 சீட்டு தர்றதுக்கு முடிவு பண்ணோம், 5 சீட்டு வாங்கி 5 சீட்டுக்கு பல தொகை வாங்கிக்கோங்க. அந்த தொகைன்னா அது பெட்ரு. ஏன்னா யாரோ 5 பேருக்கு நம்ம சீட்டு வாங்கி கொடுத்து நாளைக்கு அவன் நம்ம கூட இருப்பாப்லாம், நமக்கு விசுவாசம் இருப்பான், உண்மையாக இருப்பாப்லையா, இல்லை திரும்ப வந்து இது ஆளுங்கட்சியோட போய் சேர்ந்துருவாப்லையான்ற சந்தேகம்லாம் இருக்கும்போது அது பெட்டர் ஐடியான்னு கூட சில பேருக்கு தோணுது சொல்கிறேன். அது மாதிரியான சில இதுவும் இருக்கலாம். பட் மக்களை பொறுத்தளவில் நீங்கள் வந்து இப்போ வரைக்கும் தெளிவாக தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஒரு இது கொடுத்துட்டு வராங்க தீர்ப்பு. நீங்கள் கொடுத்தாங்கன்னா மெஜாரிட்டி ஒன் சைடாக சாஞ்சிடுறாங்க. அப்படியே ஒரே ஒரு கரண்ட், ஒரு அண்டர் கரண்ட் ஓடுற மாதிரி ஒரே மாதிரியான சிந்தனையில் தான் இது வரைக்கும் ஓட்டு போட்டு வராங்க. 40 தூக்கி திமுக கொடுத்துட்றாங்க. போன தடவை நீங்கள் 75 சீட்டு அதிமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தா கூட அதில் நீங்கள் நுண்ணியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் அதில் நிற்கும். ஒன்று வந்து அதிமுகவுடைய பிரபலங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, எடப்பாடி பழனிசாமி, இந்த மாதிரி அந்தந்த இண்டிவிஜுவல்ஸோடைய இதை வச்சு தான் காமராஜ் இப்படி அப்படியே ஜெயிச்சிருப்பாங்க. இதனால் வந்து மக்கள் வந்து கரெக்டாக போடுறாங்க. என்னென்னா திமுக தான் தடவை, பட் இங்கே வந்து இந்த சிங்கிள் இவர் இந்த முன்னாள் மினிஸ்டர் பாவம் இவர் மட்டும் மாற்றி போடுவோம் அவருக்கு அப்படின்னு அங்கங்கே முடிவு பண்ணி கரெக்டாக ஓட்டு போடுறதுல அவங்க தெளிவாக இருக்காங்க. இன்னொன்று வந்து அதே மாதிரி கம்யூனிட்டிலையும் ஓரளவுக்கு தெளிவாக இருக்காங்க. இந்த கம்யூனிட்டி இந்த கூட்டணி வச்சுருக்கு, அதனால் நம்ம இதுக்கு போடணும், இந்த கூட்டணி வச்சுருக்கு அதனால் போடக்கூடாது அப்படின்ற அந்த கீழே மைக்ரோ இன்ஜினியரிங்கு நம்ம கட்சிகள் பண்ணதோ பண்ணலையோ மக்கள் பண்ணிடுறாங்க எங்கே போடணும். அதனால தான் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான முடிவை அவங்க தராங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ இந்த கூட்டணி இப்போ 10 மாதங்களுக்கு முன்பாகவே அமைச்சிருக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு போகும்போதோ இல்லை மக்கள்கிட்டையோ தொண்டர்கள்ட்டையோ பாஜக நாங்கள் கூட்டணி ஆட்சி மந்திரி சபையில் இடம்பெறுவோம் அப்படின்றத வலியுறுத்தி வாக்குகள் கேட்பதா, இல்லை கூட்டணியாக இருக்கவங்க தேர்தலில் ஆட்சியில் பங்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி வாக்குகள் கேட்பாங்க? ஏன்னா இப்போ நீங்கள் பத்திரிகையில் இருக்கும்போது நீங்கள் சர்வேலாம் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த மக்களுடைய மனநிலை தெரியும் நல்லா. எதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் வந்து இவங்களுக்கு வாக்களிப்பாங்க? ஒருவேளை திடீர்னு ஆட்சியில் பங்குன்னு சொல்லிட்டு ஆட்சியில் பங்கு இல்லைன்றது முன்னாடியே ஒரு சொல்லும்போது இப்படிலாம் ஒரு சலசலப்பு இருக்குது, ஒரு ஆஸ்லேஷன் இருக்குது, இந்த ஒரு தடுமாற்றத்துக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு மக்கள் கருதிடுவாங்களா? இல்லை, முதல்ல வந்து நீங்கள் இது ரெண்டும் பலமான கூட்டணி ஆட்சி எல்லாமே ஓப்பன் பண்ணி பேசினாலுமே முதல்ல இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியான்ற கேள்வி தனியாக இருக்குது. ஏன்னா அது வந்து மக்கள்கிட்ட போய் ஏன்னா விஜய் எவ்வளோ பிரிக்கிறார், ஆன்டி இன்கம்பன்சியோட விஜய் எவ்வளோ பிரிக்கிறாரு, சீமான் எவ்வளோ பிரிக்கிறாருன்றதை பொறுத்து தான் இந்த கூட்டணிக்கு எங்கே ஓட்டு போலரைஸ் ஆக போகுதுன்றதே நமக்கு தெரியும். 3 முனையாக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சிருச்சுன்னா அதுக்குன்னு இருக்க ஓட் பேங்க் விழுந்தாவே திமுக கூட்டணி ஜெயிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இனிமேல் தான் அது மாறணும். அதுக்கான முயற்சிகளில் எதிர்க்கட்சிகள் செயல்படணும். அமித்ஷா கொடுத்துட்டு போய் ஏறக்குறைய ஒரு 10 நாள் ஆயிடுச்சு பேட்டி. அதுக்கப்புறம் தான் இப்போ எடப்பாடி முதல் தடவை இதை உடைச்சிருக்காரு. என்னென்னா கூட்டணி அரசு இல்லை, சிங்கிள் பார்ட்டி ஆட்சி தான், எங்கள் ஆட்சி தான். எடப்பாடி பழனிசாமின்னு அவர் என் பேரை சொல்லிட்டாரு, அங்கே மோடி இங்கே நானுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்கிறாரு. அதை இன்னும் விலாவரியாக கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து இன்றைக்கி தம்பித்துறை அதை வெளியே சொல்லிட்டார், டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டார். ஸோ இப்போ யார்? பிஜேபி தான் இல்லை நாங்கள் இப்படி தான் சொன்னோம், இப்போ அதிமுக தான் மாற்றுதுன்னு ஒன்று சொல்லணும் இல்லையா? இல்லை, அவர் சொல்கிறது தான் கரெக்டு, நாங்கள் அப்படி கேட்கவே இல்லை, நாங்கள் இதை தான் மீன் பண்ணோம், கூட்டணி சார்பில் ஆட்சி அமையும், அது அதிமுக ஆட்சியாக இருக்கும்னு அர்த்தத்தை தான் சொன்னோன்னு சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு மாநில தலைமை எங்கள்கிட்ட அதை பற்றி பதில் கேட்காதீங்க, தொந்தரவு பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ இங்கே ஏதோ ஒரு பின்னடைவு இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ இவங்க தான் அறிவிக்கணும். அதிமுக தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்தி விட்டது. இப்போ ஒன்று ஆக்ரோஷமாக பிஜேபி மோதணும், நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படின்னா நாங்கள் கூட்டணியை முடிச்சுக்குவோன்னு சொல்லணும். இல்லைன்னா வேறு வழி இல்லை, இப்போ நமக்கு அதிமுக கூட்டணி வேணும், திமுகவை வீழ்த்தணுன்றதுக்கு வேணும் அப்படின்னா அப்போ இல்லை நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தேவையில்லை, எவ்வளோ சீட்டு வருது என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அந்த கூட்டணி ஆட்சியோ தனிப்பட்ட ஆட்சியோ அதை பற்றி பேச வேணாம், இப்போதைக்கு இந்த கூட்டணி மெஜாரிட்டி வெற்றி பெறணும், அந்த கோணத்தில் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பேசி போகலாம். அதை மக்கள் முன்னாடி போய் எப்படி வைக்க போகிறாங்க அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறி. மக்கள் முன்னாடியே வந்து நீங்கள் முதல்ல ஓட்டு போடுங்க, அப்புறம் நாங்கள் வந்து கூட்டணி ஆட்சியா இல்லையான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அங்க ஏதாவது ஒன்று சொல்லிதான் ஆகணும். அப்ப இவர் சொல்றதா சைலண்டா இவங்களுக்குள்ள ஒரு பின்பக்கமா ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு முன்பக்கத்தில் இது அதிமுக அரசை நோக்கி தான் போகும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்கு ஒரு புரிதல் வேணும்ன்ற போது கூட்டணி ஆட்சி இப்படிலாம் சொல்லி இல்லைன்னு மறுத்து போகும்போது நயினா நாகேந்திரனுக்கு வருங்கால முதல்வரே அப்படின்னு போஸ்டர்லாம் நெல்லையில ஓட்டுறாங்க. ஒருவேளை மக்களுக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தால்
பாஜகவிலிருந்து யாராவது முதல்வர் வருவாங்களா, நயினார் நாகேந்திரன் முதல்வர் ஆவாரா அப்படின்லாம் கூட ஒரு சந்தேகங்கள் எழுந்துருமா? இல்லை, இது வந்து அவங்கவுங்க ஆர்வக்கோளரில் செய்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே திமுக எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போப்ப, நீங்கள் காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தக்கு துணை முதல்வரேன்னு போஸ்டர் அடிச்சாங்க. போஸ்டர் அடிச்சவரே கதறாரு, நான் அடிக்கவே இல்லைங்கன்னு சொல்லி. அதை பார்த்துருப்பீங்க சமீபத்தில் ஒருத்தர், நான் போஸ்டர் அப்படி அடிக்கவே இல்லைங்கன்னு ஒருத்தர் பிஜேபியில். அதனால வந்து ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி சில எதிர்கட்சிகளும் செய்யும். ஒவ்வொரு கட்சியிலையும் வந்து இந்த மாதிரி முதல்வரே, துணை முதல்வரே, வருங்கால முதல்வரேன்னு திருமாவளவனுக்கு அது மாதிரி அடிக்கப்பட்டிருக்கு. பலருக்கு, சசிகலா, ஓபிஎஸ், பல பேருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட இவர் செங்கோட்டையனுக்கெல்லாம் அது மாதிரியான துணியில் அடிக்கப்பட்டுச்சு. இப்படி அண்ணாமலைக்கு எவ்வளோ அடிக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் அடிக்கப்பட்டிருக்கு. இது வந்து தொண்டர்களுடைய அவங்களுக்கு விசுவாசத்தை காட்டி அந்த காலகட்டத்தில் ஓகே, இது கூட்டணின்னு ஒன்று சொல்லி அது ஒரு எடப்பாடி தலைமையில் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்படி ஒரு போஸ்ட் போது இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும். அந்த சலசலப்பை ஏற்படுத்துறதையும் ரசிப்பதற்கும் சிலது செய்யப்படுது. அதெல்லாம் உண்மை. அது வந்து அந்த சலசலப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் அதை செய்கிறாங்க. அதை வந்து அந்த விசுவாசியம் செய்வார். இப்போ அந்த சம்பந்தப்பட்ட தலைவர் வந்து ஏன் அப்படி எடுத்து செலவுன்றார். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து அது ஒன்று இருக்கட்டும், அது ஒரு செக் மாதிரி இருக்கட்டும், நம்ம கட்சியிலேருந்து வைக்கிற ஒரு செக் மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க தனிப்பட்ட கருத்தும்பாங்க, அப்புறம் இவங்க சைலண்டாக இருந்துக்குவாங்க. இந்த மாதிரிலாம் தான் போகும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது மக்கள்கிட்ட போகும்போது அந்த குழப்பங்களை விளைவிக்கும் போது அந்த கூட்டணிக்கான பின்னடைவு ஏற்படும். நீங்கள் வந்து இன்னமுமே ரெண்டு கட்சியும் வந்து கூட்டணின்னு அறிவிச்சு நீங்க ஐயோ தனித்தனியாக பிரிஞ்சு கிடந்தோம், இப்போ ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம், ஆகா சூப்பர், இனிமேல் வெற்றி தான் நமக்கு, இதில் மாற்றமே கிடையாது அப்படின்ற உற்சாகம் ரெண்டு பக்கமே இன்ன வரைக்கும் இல்லை. கூட்டணி பிரிஞ்சு போனோம்னு சொல்லும்போது பட்டாசு வெடித்து கொண்டாடினாங்க அதிமுக. கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு பட்டாசு வெடித்ததெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த கொண்டாட்ட மனநிலை இல்லைன்னு தான் நானும் சொல்றேன். அந்த கொண்டாட்ட மனநிலையே இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் சோகமாக தான் இருக்காங்க, இந்த பக்கமும் சோகமாக தான் இருக்காங்க. ஆனாலும் ஒரு கூட்டணி வந்திருக்கு. இது வந்து இப்போ அட்லீஸ்ட் இப்போ 10 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. நீங்கள் கூட கேட்டீங்க 10 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அட்லீஸ்ட் வந்து இந்த 10 மாதத்துலையாவது ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கசப்புகளை மறந்து, அதுவும் இப்போ பூரா சோசியல் மீடியா இருக்கு, ரெண்டு பேர் பேசுறதே மாறி மாறி போட்டு இவர் தற்குறின்னு சொன்னது, அவர் பேசுனது, இவர் பேசுனது, லேகிய வைக்கிறவர் அவங்க வந்து சொன்னது, இப்படின்னு மாறி மாறி போட்டு ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் போகும். இதெல்லாம் போய் அழுத்து போய் அரசியல் எல்லாமே சகஜம், எந்த கூட்டணி வேணாலும் வரும், இப்படி பேசினாலும் அப்படி பேசலாம், மாற்றி மாற்றி பேசியிருக்காங்க. வைகோ பேசாத பேச்சா, கலைஞரை இப்போ அவர் அந்த கூட்டணியில் இல்லையா, கம்யூனிஸ்ட் பேசாதா, காங்கிரஸ் பேசாத, இதெல்லாம் பேசி முடிஞ்சு செட்டில் ஆகி ரெண்டு கட்சிகளுடைய தொண்டர்களும் ஜெல்லாகிறதுக்கு இந்த 10 months தேவைன்னு நான் நினைக்கிறேன். அதனால இவங்க பண்றதை முன்கூட்டி பண்ணது கரெக்ட். ஆனா பண்ணதையும் இன்னமும் வந்து ஒட்டாம உரசாம, இன்னமும் நெருங்காம, இன்னமும் ஒரு வேக்கம் வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் பதில் சொல்ல தயங்கிக்கிட்டு மாத்தி மாத்தி கருத்து வேறுபாடுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த கூட்டணி வந்து ஒரு இணக்கமான கூட்டணி இல்லையோன்ற தோற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு இருக்கும். அது நிச்சயமா அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது தொடரும் நினைக்கிறீங்களா இந்த கூட்டணி? ஒருவேளை இது பிளவு அடைஞ்சிருச்சு இந்த கட்டத்திலேயே, இல்லை இன்னும் ஒரு சில நாட்கள் அப்படின்னா விஜய்க்கான வாய்ப்பு இருக்குமா அதிமுக கூட்டணிக்குள்ள வருது? இல்லை, அவருக்கு விஜய்க்கான வாய்ப்பு ஏற்கனவே பேசப்பட்டு முடியாத பட்சத்தில் தான் அவர் பிஜேபின்ற முடிவுக்கே எடப்பாடி வந்தார்ன்றதான் பொது தகவல். எல்லாருடைய பலப்பட்ட நான் பேசுகிறவங்கள்ட்ட எல்லாரும் தரப்பும் ஒரே மாதிரியான தகவல். ஏற்கனவே காத்திருந்து வெயிட் பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி அது செட் ஆகாம தான் வேற வழி இல்லாமல் இனிமே ஜென்மத்திலையும் கூட்டணி கிடையாது, 2026 பல முறை சொன்ன அந்த பேச்செல்லாம் திரும்ப நமக்கு பார்வைக்கு வரும், ட்ரோல் ஆகும் தெரிஞ்சும் வேற வழி இல்லாமல் எடப்பாடி அவர்கள் எடுத்தார். ஆனால் இப்போ வந்து அதனால திரும்ப விஜய்க்கு போகிறது அந்த வாய்ப்பு இல்லை. விஜய் இதெல்லாம் உணர்ந்து சரி இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது, அப்படி இன்னொரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சதுன்னா அதிமுக கூட போகலான்றது அவரும் இறங்கி வருவாரான்னு கேட்கிறேன். அப்படி ஒரு சூழல் அமைந்தால் விஜய் வந்து அந்த மாதிரி சிந்தனையில் இருக்க மாதிரியே தெரியலையே. நம்ம கேள்விப்படுறதெல்லாம் அவர் வந்து நான் ஒரு ஹீரோ, எனக்கு தமிழ்நாடே என் கட்டுப்பாட்டில் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கனவுல தான் இருக்காருன்னு தான் கேள்விப்படுறோம். நம்ம அவர் வந்து மக்கள் நம்ம இறங்கி களத்துக்கு இறங்கினோம்னா அவ்வளோதான், எல்லா மக்கள் பூரா வந்து நம்ம பார்க்க வருவாங்க. அது ஓட்டாகுமான்றதை பார்க்கணும். ரசிகர்கள் இருப்பாங்க. யாருனாலும் விஜய் நின்று நான் கூட நின்று ஓ விஜயா என்ன சொல்கிறாரு என்ன பேர் கேட்டுட்டு தான் போவேன். ஏன்னா அதனால் வந்து அவருக்கு வந்து சினிமா கவர்ச்சி இருக்கும்போது இன்னும் அதை தாண்டியான வெறி கொண்ட ரசிகர்கள்லாம் ஏராளமாக இருப்பாங்க. யங்ஸ்டர்ஸ், லேடிஸு, ஒரு 40 years கீழே இருக்கிறதுல பெரும்பாலும் விஜய் ரசிகராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்றதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன்ட்ட போன வருஷம் கேட்டேன், விஜய் கட்சி ஆரம்பிச்சிருங்க, ஐயோ விஜய்க்கு தான் கண்டிப்பாக ஓட்டு அப்படின்னு சொன்னான். இப்போ கேட்குற சமீபத்தில் கேட்டேன், என்னப்பா விஜய்க்கு தான் ஓட்டா அப்படின்னு கேட்டேன். இல்லை விஜய் நின்னா விஜய்க்கு போடலாம், ஆனால் விஜய் யாரையா கொண்டு நிறுத்தினா அந்த ஆள் யார், எப்படிப்பட்டவர், இந்த ரோட்டில் வந்து வெடி போட்டு எல்லாரையும் பிளாக் பண்ணவரா, பாலை ஊற்றி கட்டோட்டுக்கு பால் ஊற்றினவரா, தேட்டரில் சீட்டை கிழிச்சவரா, அந்த மாதிரி ரவுடி எலமெண்ட்டை கொண்டு ஒரு வாட்டுக்கு வேட்பாளர் ஆகிட்டேன்னா எப்படி போகிறது, அதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. இது மாதிரி போக 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 தேர்தல் நெருங்க 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 சமூக ரீதியான இதுவும் வரும்.
ஒரு இடத்துல வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் நிப்பாட்டினார்னா அங்கே இருக்க தேவர் ரசிகரோ அல்லது மன்னியர் ரசிகரோ டக்குன்னு அவருக்கு போட்டுருவாங்களான்றதை நம்ம யோசிப்பாங்க. அதே மாதிரி இவங்க 2 பேர் இந்த சமூகத்தை இது மாதிரி ஆதிக்க சமூகத்தில் ரசிகராக இருந்தால் கூட அங்க சமூகம் பிளவு வந்துரும்ல அது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா நீங்க விஜய்னா விஜய்க்கு போட்டு போயிருவாங்க கண்ணை மூடிட்டு. அது விஜயை பார்க்க மாட்டாங்க. விஜய் கிறிஸ்டினா, அவர் பிள்ளைமாரா, அவர் என்ன கேஸ்ட், அவங்க அம்மா முதலியாரா, இந்த இதுக்குள்ள எல்லாம் போக மாட்டாங்க. விஜய் கண்ணை மூடிட்டு போட்டுருவாங்க. விஜயகாந்துக்கு அப்படி தான் போட்டாங்க. அவர் நாயுடுனோ அவர் தெலுங்கு பேசுகிற தாய்மொழியாக கொண்டு அதெல்லாம் யோசிக்கலை, டக்குன்னு வந்து போட்டாங்க. அதனால் அவருக்கு போட்டுருவாங்க. பட் அவரை நிறுத்துகிற ஆளை பார்ப்பாங்களே, யாரா விஜய் கொண்டு வந்து இந்த ஊரில் நம்ம ஊரில் இந்த ஆளை கொண்டு வந்து இவன் யார், இதுக்கு முன்னாடி என்ன பண்ண அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த ஃபேப்ரிகேஷன்லாம் வரும். எல்லாமே ஒன்று ஒன்றா பிரித்து பார்ப்பாங்க. என்ன ஏது, என்ன படிச்சிருக்காரா படிக்கலை, எந்த ஊருக்காரன், எந்த சமூகத்தை சேர்ந்தவர், என்ன தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தார், இதெல்லாம் பார்ப்பாங்க. இப்போ ஒரு கஞ்சா விற்கிற வியாபாரின்னு வச்சுக்கோங்க, சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு, எப்படி ஒருத்தருக்கு கொடுத்துருக்காருன்னு வைங்க, ஐயோ இவன் பெரிய கஞ்சா வியாபாரிடா, பல பேரை கொண்டவன், இது பண்ண கள்ளச்சாரம் காய்ச்சினேன், இந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு வந்துடும். அதெல்லாம் நெகட்டிவாக போயிடும். அப்போ அவங்க ரசிகர்களே ஓட்டு போட மாட்டாங்க. இந்த நாள் நெருங்க கூடி பேசுறது அதிகமாகும். என்ன மாப்பிள்ளை இவனுக்கு போடலாமா, என்னண்டே அவன் பெரிய வேண்டா, அவனுக்கு போடக்கூடாதா, நம்ம விஜய் என்ன விஜய்க்கு போடலாம், ஆனால் அந்த தொகுதியில் கூட விஜய்க்கு போடலாம்டா, ஆனால் இந்த தொகுதியில் போடக்கூடாது, இப்படிலாம் பேசுறதுக்கான அளவுக்கு மக்கள் வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருக்கு. துரை வைக்க போனோன்னே அவர் துணிச்சலாக நின்னார் சுயேட்சை சின்னத்தில், தீப்பெட்டின்னு போய் சேர்ந்துருச்சுல. ஒரு வாரத்தில் போய் அந்த சின்னம் வந்து சின்ன கிராமங்களில் தீப்பெட்டிக்கு அமைக்கிருக்காங்க. அது சுயேட்சை சின்னத்தில் எந்த மிஷினில் எத்தனை இடத்துல இருந்துச்சுன்னு கூட தெரியாது. ஆனால் அதனால் இன்னைக்கு மக்கள் வந்து வில்லேஜில் இருந்தாலும் பிரில்லியன்ஸு அரசியலை தெரிஞ்சு வச்சுருக்காங்க, அவங்க யோசிக்கிறாங்க. அதனால் அதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து எப்படி வரும் போகுன்றது தெரியாது. அதனால் விஜய் வந்து கற்பனை வந்து அவர் வந்து தான் வந்து ஒரு பெரிய லீடர், தனக்கு தானா ஓட்டு விழுவோம், இந்த தடவை வந்து நம்ம ஆட்சியை பிடிக்காட்டியும் நம்ம எதிர்க்கட்சி தலைவராக வருவோம், அடுத்த தடவை ஆட்சியை பிடிச்சிருவோன்ற நம்பிக்கையில் இருக்கிற மாதிரி தான் அவர் பேசுறதா எனக்கு தகவல். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியில் இவ்வளவு சலசலப்பு, கூட்டணி சொன்னதுலேருந்து கூட்டணி ஆட்சி வரைக்கும் போயிட்டு இருக்கும்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லக்கூடியது இன்னும் இந்த கருத்து மேலோங்கிறது என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு கட்டி போட்டு கூட்டணிக்கு ஒத்துக்கொள்ள வைத்து விட்டார்கள், இல்லை நிர்பந்தத்தின் அடிப்படையில் எடப்பாடி இதை ஒத்துக்கொண்டார் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறதா? இன்னைக்கு கூட காலைல வரும்போது பார்த்தேன், ஒரு வார இதழுடைய கார்ட்டூன் வந்து முதுகுக்கு பின்னாடி அவர் எடப்பாடியோட கையை கட்டி அமித்ஷா கயிறை வச்சிருக்க மாதிரி, ஆனால் முன்பக்கம் 2 பேரும் கூட்டணிக்கு போஸ்ட் கொடுத்து அந்த பக்கம் இன்டர்வியூ கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதாவது அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது பின்னாடி கை கட்டியிருக்குன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தில் போட்டுருந்துச்சு. இந்த ஆம் ட்விஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, கையை முறுக்கி பண்ணுறது, அந்த வேலை தான் நடந்துச்சா அப்படின்றது பரவலாக பேசப்படுது. ஒரு நெருக்கடி கொடுத்து தான் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க, கேஸ் எடுத்துரும் அதை எடுத்துரும் அப்படின்னு பரவல மக்கள் மத்தியிலே, சாதாரண மக்கள், நாங்கள் டாக்ஸி டிரைவர் அவங்கள்ட்ட பேசினாவே பிஜேபி மிரட்டி அதிமுகவை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இவ்வளோ நாள் அவர் போன பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்படி மிரட்டுறதா இருந்தால் அப்பயே மிரட்டி நமக்கு ஒரு 5 சீட் வந்தால் கூட போதும், அது ஒரு ப்ளஸ்ஸு அப்படின்னு நினச்சி அவங்களுக்கு தேவையான எலெக்ஷனையே அப்போ கையை முறுக்கி கண்டிப்பாக நீ வரணும்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணலை. அதனால் இப்போயும் அவங்க பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்களுக்கு திமுகவை அனுப்பணுன்றதில் பிஜேபி உறுதியாக இருக்குது. ஏன்னா தொடர்ந்து மத்திய அரசுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது திமுக. அனைத்து கட்சி கூட்டத்தை இங்கே தமிழ்நாட்டில் கூட்டுறாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன், மும்மொழி கொள்கையை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, பணத்தை கூட்டுறாங்க, 40 பேர் இருக்கனால அங்கே பெரிய கோஷம் போடுறாங்க, முடக்கிறாங்க, பார்லிமெண்ட்டே முடக்கிறாங்க, 4 கணக்கில் முடக்க முடியுது அவங்களால 40 பேர் இருக்கனால. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும்போது இவங்களை வீக்கன் பண்ணணும்னு வந்து பிஜேபி நினைக்கிறது இயல்பு, யதார்த்தம், அரசியலில் தான் எல்லா கட்சிகளுமே செய்யக்கூடிய விஷயம். ஸோ அவங்க வந்து அதிமுக கூட்டணி இருந்தால் தான் அதை ஒரு பலமான ஒரு கூட்டணியை உருவாக்கி நமக்கு நம்ம ஆட்சிக்கு வராட்டியும் பரவாயில்ல, அதிமுக ஆட்சியில் உட்கார வச்சா கூட பரவாயில்ல, திமுக போகணும் அப்படின்ற இதில் தான் அவங்க செயல்படுறாங்க. இதை தான் சில பிஜேபிக்காக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதிமுக கொண்டு உட்கார வச்சு ஏன்னா அங்கேயும் ஊழலாட்சி தான் வரப்போகுது, அதனால் இதை உட்கார வைக்கணுமான்னு சில பேர் பேசுகிறாங்க. உண்மையிலே பிஜேபியோட நோக்கம் என்னன்னா திமுக ஆட்சி அகற்றப்படணுன்றது அவங்களுடைய அஸ்திவாரம், அவங்க எண்ணத்தினுடைய அஸ்திவாரம் தான். அதுக்காக தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை, ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதை விட ப்ரெஷர் எடப்பாடிக்கு அவரை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முதல்ல வந்து அதிமுகவில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்க பாருங்கள், வேலுமணி, அந்த மாதிரி தங்கமணி, நத்தம் விஸ்வநாதன், இந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, இவங்களில் வந்து மெஜாரிட்டி பேர் வந்து நம்ம போயே ஆகணும் பிஜேபியோட. போன தடவை அவங்களோட இருந்து தானே 75 சீட்டு ஜெயித்தோம், அப்படி ஒன்றும் வாஷ் அவுட் ஆகிட மாட்டோம். இந்த தடவை எதிர்ப்பு அலை இருக்குது, போன தடவை திமுக எதிர்ப்பு அலை இல்லை, இந்த தடவை எதிர்ப்பு அலை இருக்குது. ஸோ இந்த 2 கூட்டணியும் சேர்ந்தால் நம்ம வந்து திரும்ப ஆட்சி அமைச்சிருவோம். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஜெயிக்கணும், அவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆகணும். வெறும் அதிமுக தனியாக நின்னா பலவீனமாக இருக்குது, ஜெயிக்க முடியாது. ஸோ பிஜேபி கூட்டணி வந்தால் தான் ஜெயிக்க முடியும். எஸ்பெஷலி கொங்கு பெல்ட்டில் பிஜேபி கூட்டணி அவசியம். ஸோ அவங்க கொடுத்த ப்ரெஷர் அதிகம். இல்லைன்னா நாங்கள் வந்து செங்கோட்டையன் தலைமையில் போயிடுவோம், அந்த மிரட்டல் இந்த மாதிரி இவங்க பண்ணது தான். இவங்க பண்ண ப்ரெஷரில் தான் வந்து பிஜேபி ப்ரெஷர் கொடுத்ததை விட இவங்க கொடுத்த ப்ரெஷரில் தான் எடப்பாடி வேறு வழி இல்லாமல் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன்.
இப்போ கொங்கு பெல்ட்டில் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் இருந்தால் கூட செந்தில் பாலாஜி அங்கே வந்து கொங்கு மண்டலத்துக்கான ஒரு பொறுப்பாளராக திமுகவில் இருக்கும்போது சாத்தியமா இந்த கூட்டணி அங்கே வெற்றி பெறுவது? இல்லை, இப்போ அவர் இன்சார்ஜ் எடுத்திருக்க 2 கரூர் கோயம்புத்தூர், அது 2லையும் பயங்கரமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார். இப்போ 10க்கு 10 கிடையாது கோயம்புத்தூரில், அதை உடைக்க நிச்சயமாக முயற்சி பண்ணுவார். ஏன்னா அவர் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், அதை தீவிரமாக பண்ணுவார். பட் அதை தாண்டி திருப்பூர் அவருக்கு பொறுப்பு கிடையாது, ஈரோடு அவருக்கு பொறுப்பு கிடையாது, நாமக்கல் அவருக்கு பொறுப்பு கிடையாது, தருமபுரி சேலம் அவருக்கு பொறுப்பு கிடையாது. சரி, அப்போ அங்கெல்லாம் இருக்கவங்க இந்த அளவுக்கு எதிர்கொள்வாங்கன்றது. நீங்கள் ஒன்றும் அசம்பிளியை பொறுத்தளவில், அதாவது ஒரு இடைத்தேர்தல்னால் நீங்கள் என்ன வேணாலும் ஜிமிக்ஸ் பண்ணி நிறையா வேலைகள் பண்ணி நீங்கள் வெற்றியை ஈஸியாக எளிதாக்கிடலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பொது தேர்தல்னு வரும்போது மக்கள் என்ன முடிவு பண்ணுவாங்கன்னா ஒரே கேள்வி தாங்க, திமுக ஆட்சி இருக்கணுமா போகணுமா, அந்த கேள்வி தான் நிற்கும். யார் முதலமைச்சர், இவர் ஸ்டாலின் வேணுமா வேணாமா, அப்படி இந்த கேள்வி தான் வரும். அந்த கேள்விக்கு விடையாக வரும்போது நீங்கள் என்ன தான் வந்து போய் பணம் கொடுத்தாலும் வேறு வேலைகள் பார்த்தாலும் அந்த சிந்தனை அதிகமாகும் போது அது ஓட்டை மாற்றுறது கஷ்டமாகும். அதனால் வந்து மற்றவங்களாம் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றது விட அந்த அரித்மெட்டிக் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணின்றது கொங்குபேட்டில் ஒரு வலுவான ஒரு சக்தியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். எஸ்பி வேலுமணி மாதிரியான ஒரு அதிமுகவில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் கோவையை விட்டு வேறு தொகுதிக்கு நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? திருப்பூர், ஈரோடு நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாதிரி கணக்கு அப்படி வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு வாரமும் போகிறாரு, தொகுதிக்குள்ளே சுற்றுறாரு, அங்கே இருக்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறாரு. இனிமேல் போய் புதுசாக ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணி அங்கே போய் ஒர்க் பண்ணுறது கஷ்டம். இங்கே நல்ல ஒரு அஸ்திவாரம் போட்டு ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்கா, குடியேறதுக்கு குடிசைக்கு போக முடியாது, திரும்பி ரிஸ்க் எடுக்க முடியாது, அங்கே போய் கட்டுறேன்னு. இது கட்டின வீட்டில் குடியிருக்கிறது ஈஸி, அவருக்கு ஈஸியாக போயிடும். அவரை எதிர்த்து போட்டிடுறதுக்கும் பல பேர் பயப்படுவாங்க அந்த தொகுதியை பொறுத்தவரை. நீங்கள் பிஜேபியோட இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அங்கே முஸ்லீம் வாக்குகளை எஸ்பி வேலுமணி வாங்குவார். அப்படி அந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யமாக அங்கே இருக்க சிறுபான்மையினர் வாக்குகள், கிறிஸ்டினாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும், அவருக்குன்னு போட்டுருவாங்க. சரி, இது பிஜேபி கூட்டணியை பிடிக்கல, இருந்தாலும் நிற்கிறது வேலுமணி அப்படின்ற மாதிரியான மனோபாவத்தில் போட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கப்ப அவருக்கு வந்து தொகுதி மாறணும்னு அவசியம் கிடையாது. நன்றிங்க சார். நன்றிங்க.